ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட முக்கியமான தூண் டெஸ்ட் மேட்ச்சில் அதுவும் முக்கியமான தூண்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டிராவிட்டுக்கு அப்புறம் இவரை பற்றி தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். தூண் அப்படின்னு சொன்னாலே இவங்க 2 பேர் தான் ஞாபகம் வருவாங்க. ஒன்று டிராவிட், இன்னொன்று வந்து சத்தீஸ்வர் புஜாரா. இவர் எல்லா ஃபார்மேட்டுமே விளாண்டுருக்காரு. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்னா ஃபேமஸ்னா சத்தீஸ்வர் புஜாரா தான். ராகுல் டிராவிட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் இவர் பண்ண சம்பவம்னா நிறைய இருக்குது. முக்கியமாக மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா 103 மேட்ச்கள் விளாண்டுருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 206 அப்படிங்கிறத ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் 7195 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரோட ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து 44 வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து 44 இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச்சில் சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் வந்து பால்ஸ் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 16,000க்கும் மேற்பட்ட பால்ஸ்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஹண்ட்ரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹாஃப் செஞ்சுரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 ஹாஃப் செஞ்சுரிஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டெஸ்ட் மேட்ச்சில் அவர் பண்ணாத சம்பவமே கிடையாது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலுமே அவர் வந்து நின்னார் அப்படின்னா ஆப்போனன்ட் கண்டிப்பாக வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் வந்து டிஃபென்ஸ் பண்ணுவார் பால்ஸ் எல்லாமே. ஸோ இதை டிஃபென்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனா இப்போ உள்ள ரீசன்ட் டெஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம எல்லாருமே சொல்லுவோம் டிஃபென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம். அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பாலை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுங்கிறது. ஸோ அது வந்து இவர் வந்து கச்சிதமாக பண்ணுவார். டிராவிட்க்கு அப்புறம் இவர் தான் நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருவாங்க. என்னதான் வந்து கிரேட் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் சச்சின், விராட் கோலி, எம்எஸ் தோனி அவங்கெல்லாம் இருந்தாலுமே ஸோ டெஸ்ட் மேட்ச்சுங்கிற போது டிராவிட், புஜாரா இவங்க 2 பேரும் தான் மெயினாக வந்து நம்ம மைண்டுக்கு வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் ஃபார்மேட்டை செட் பண்ணாலுமே ஸோ இவங்க 2 பேருமே செட் பண்ணது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஃபென்சிவ் ஃபார்மேட் தான் செட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து எல்லா ஃபார்மேட்லேருந்துமே அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிரிக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இவருமே நம்மளோட மைண்டில் வருவார். அது முக்கியமாக டெஸ்ட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டால் சத்தீஸ்வர் புஜாராவை நம்ம மறக்க மாட்டோம். இவரோட பங்களிப்பை நம்ம இன்னுமே நினைவில் வச்சுருக்கோம். ஸோ இவரோட ஃபியூச்சர் 2 பேர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பற்றி இன்சைட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.